மேகதாது அணையை தமிழ்நாடு ஏன் இவ்வளவு கடுமையா இருக்குது? இதுக்கு பின்னாடி 100 வருஷத்துக்கு மேலான ஒரு காவேரி கதை இருக்கு. காவேரி ஆறு கர்நாடகால பிறந்து தமிழ்நாட்டுக்குள்ள டெல்டா பகுதிகளை வளமாக்கி கடல்ல கலக்குது. இந்த காவேரி தண்ணீரை யார் எவ்வளவு பயன்படுத்துறதுங்கிற ஒரு பிரச்சனை இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சது கிடையாது. 1892லயே அப்போதைய மைசூர் அரசுக்கும் மெட்ராஸ் மாகாணத்துக்கும் காவேரி நீரை பயன்படுத்துறது தொடர்பா ஒப்பந்தம் வருது. அதுக்கப்புறம் 1924ல இன்னொரு முக்கிய ஒப்பந்தம் போடப்பட்ட பின்னர் கர்நாடகாவில் கிருஷ்ணராஜ டேமும் தமிழ்நாட்டுல மேட்டூர் டேமும் காவிரி நீர் மேலாண்மையில முக்கியமானதா மாறுது. ஆனா காலப்போக்குல கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தண்ணீர் பயிர்வதில் பிரச்சனை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதனால 1990ல காவிரி நீர் பிரச்சனை தீர்ப்பாயம் அமைக்கப்படுது. பல வருட விசாரணைக்கு அப்புறமா 2007ல தீர்ப்பு வருது. 2018ல உச்சநீதிமன்றம் காவிரி நீர் பயிர்வை மாற்றி தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கணும்னு தீர்ப்பளிக்குது. இங்கதான் மேகதாது பிரச்சனை முக்கியமா வருது. மேகதாது கர்நாடகாவில் தமிழ்நாட்டு எல்லைக்கு மேல் பகுதியில காவிரி ஆத்துல இருக்கு. இங்க சுமார் 67 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கக்கூடிய பெரிய ரிசர்வர் அமைக்க கர்நாடகா திட்டமிடுது. கர்நாடகா என்ன சொல்லுதுன்னா, பெங்களூர் மக்களுக்கு குடிநீர் தேவை, அதுக்காக தான் இந்த திட்டம், கூடவே மின்சாரமும் உற்பத்தி செய்யலாம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை நாங்க கொடுப்போம். ஆனா தமிழ்நாட்டோட கேள்வியே வேற. எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீருக்கு முன்னாடியே இன்னொரு 67 டிஎம்சி அணை வந்துச்சுன்னா அந்த தண்ணீரை சேமிச்சு திறந்து விடக்கூடிய கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கும்? இதுதான் முக்கியமான பிரச்சனையே. ஏன்னா தமிழ்நாடு ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டேட், கர்நாடகா அப் ஸ்ட்ரீம் ஸ்டேட். காவேரி தண்ணீர் சரியான நேரத்துக்கு மேட்டூருக்கு வந்தா மட்டும்தான் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். குறிப்பா வறட்சி காலத்துல தண்ணீர் தாமதமான கூட விவசாயம் கடுமையா பாதிக்கப்படலாம். அதனாலதான் தமிழ்நாடு இது வெறும் கர்நாடகாவோட குடிநீர் திட்டம் மட்டும் கிடையாது, காவிரி ஓட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு பெரிய நீர்த்தேக்கம்னு சொல்லி மேகதாது திட்டத்தை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கு. அதனால மேகதாது பிரச்சனையோட மையம் அணை மட்டும் கிடையாது, காவிரி தண்ணியோட கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்க போகுதுங்கிறது தான். இந்த மாதிரி ரியல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.